நம்ம ட்ரெயின் அங்கமாலி ஸ்டேஷனுக்குள்ளே வந்துருச்சுங்க. அங்கமாலியை தாண்டினோன்னே ஆலுவா தான். ஆலுவாக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எர்ணாகுளம் டவுனு. எர்ணாகுளம் டவுன் வரைக்கும் இந்த ரயில் ரூட்டில் போயிட்டு அதுக்கடுத்து எர்ணாகுளம் ஜங்ஷன் போகாது, அப்படியே டைவர்ட் ஆகி கோட்டயம் நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது. கேரள மக்களால் அதிகம் விரும்பப்படக்கூடிய இந்த ரயிலுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின். நம்ம சேலம், கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் இருந்து கன்னியாகுமரி போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். கன்னியாகுமரிக்கு வேற ஒரு டைரக்ஷன்லேயும் நம்ம போகலாம். மதுரை போய் மதுரையிலிருந்து போகலாம். ஆனால் சென்னையிலிருந்து வரக்கூடிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் எந்த அளவு கூட்டமாக வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம சொல்லி மாறுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் எப்பயுமே நிறைஞ்சு வழியக்கூடிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் சென்னையில் இருந்து வரக்கூடியது. ஆனால் பெங்களூரில் இருந்து வரக்கூடிய